மைஃபேம் யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராசி பலன்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த வாரம் 7/9/2025 முதல் ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக வாரம் ராசி பலன்கள் நாம் சொல்லிக்கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டும் இருக்கிறீர்கள். இதை மொத்தமாகவும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் பிரித்து கொடுத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியையும் அவரவர்கள் ராசிக்கு உண்டான பலன்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் அற்புதமான பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த வாரத்திலே மகாலயபட்சம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு நாள் ஆரம்பமாகிறது. தொடர்ந்து 15-16 நாட்களுக்கு இந்த வழிபாடுகள் நடைபெறும். இதை பற்றிய விளக்கங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நான் சொல்ல இருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் 6ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவானும் இணைந்து காணப்படுகிறார் 6ஆம் இடத்திலே. இவர்கள் இருவரும் சேர்ந்து 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்த்திருக்கிறார்கள். குறிப்பாக செவ்வாய் பகவான் உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் அதே நேரத்தில் உங்களுடைய ராசியையும் பார்த்திருக்கிறார். இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது வாகனங்களில் கவனமாக பயணம் செல்ல வேண்டும். நன்றாக உறக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வெளியிடங்களில் பேசுகின்ற பொழுது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. குடும்பத்திலே ஏதாவது சிறிய குழப்பங்கள் குழந்தைகள் மூலமாக ஏற்பட்டால் அதை உடனுக்குடன் சரி செய்யக்கூடிய நிலையையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இந்த வாரத்திலே மிகவும் கவனமாக செயல்படுங்கள். ரிஷபராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்களது ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய சனி பகவான் அற்புதமாக இருக்கிறார். நமது கணக்குப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களது ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை எல்லாம் இந்த வாரத்தில் அனுபவிக்க முடியும். வெளிநாட்டு பயணமா சிறப்பாக அமையலாம். தொழிலில் ஏதாவது போட்டிகளா, அந்த போட்டிகளை சமாளிக்கலாம். குடும்பத்திலே ஏதாவது நல்ல காரியங்கள் நடைபெற இருக்கிறதா, அதற்குண்டான அடித்தளத்தை போடலாம். அதே நேரம் உங்களது தொழிலில் புதிய உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது வேலையாட்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். எனவே இந்த வாரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. ஆனால் அதன்படி அமையவில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் தங்களது ஜாதகத்தை பார்த்து என்ன தசாபுத்திகள் அந்தரங்கள் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றியை அடைய முடியும். மிதன ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி புத பகவான் 11ஆம் இடத்து அதிபதி மற்றும் 6ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடன் இணைந்து உங்களது ராசியிலிருந்து 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். பொதுவாக 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். பல இன்னல்கள் இடையூறுகள் கடந்த காலத்தில் வந்திருந்தாலும் கூட, குறிப்பாக செவ்வாய் பகவானால் ஏற்பட்டு இருந்தாலும் கூட, இப்பொழுது ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாய் பகவானுடன் இணைந்து இருப்பதானது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும். புதிய வீடு ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனால் நண்பர்களை நம்பி ஏமாந்து தவறான இடங்களில் முதலீடுகள் செய்துவிடக்கூடாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். தொழிலில் போட்டி பொறாமைகள் கடந்த காலத்தில் இருந்து சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை. அதே நேரத்தில் உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் நிறைய போட்டி பொறாமைகள். அந்த இடத்தை விட்டு நாம் வெளியேறி விடுவோமா என்று நினைத்தவர்களுக்கு கூட ஏதாவது நல்ல வழி பிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
கடகராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு சிறிய மாற்றத்துடன் இருக்கிறது. குறிப்பாக புத பகவான், அவர் விரையாதிபதி, தைரிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர், உங்களது ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடன் இணைந்து தைரிய ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். இவர்கள் இருவரும் சேர்ந்து கடந்த காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தால், குறிப்பாக தொழில் பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தால் அதன் மூலமாக நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல அற்புதமான வாரமாக அமைந்திருக்கிறது. கல்வியிலே நல்ல திறமையை காட்டக்கூடிய ஒரு நிலை உருவாகும். உயர்கல்வி கூடங்களில் இருப்பவர்களுக்கு ஏதாவது அரசாங்க உதவிகளோ அல்லது தனியார் துறைகள் மூலமாகவோ உதவிகள் கிடைக்கப்பெற்று வெளிநாட்டு மூலமாக ஏதாவது நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெறக்கூடிய நிலை இருக்கிறது. பார்த்து நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, தொழில் மூலமாக இருந்த போட்டி பொறாமைகள் நிச்சயமாக குறையும். அதே நேரத்தில் முன்கோபத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கடந்த காலத்தில் ஏதாவது இருந்தால், குறிப்பாக கழுத்து பகுதியில் ஏதாவது நரம்பு சம்பந்தமான தொல்லைகள் இருந்தால் அதற்கு மருத்துவ சிகிச்சைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலே இருக்கிறது. கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். ஏதோ சிறியதாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் பெரிய பிரச்சனைகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதையும் தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அதே நேரத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் இருந்தாலும் இப்பொழுது மகாலயபட்சம் ஆரம்பமாகி இருக்கின்ற காரணத்தால் அதிலே ஏதாவது சில நிறுத்தல்கள், அதாவது இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, குறிப்பாக ராசியிலே ராசிக்கு அதிபதி இருக்கிறார். அதே நேரத்தில் 8ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இருக்கிறார். எனவே எந்த ஒரு வேலையை செய்தாலும் நமக்கு இனிமேல் வெற்றி தான் கிடைக்கும், ராசிக்கு அதிபதி நமது ராசியிலே இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு தேவையில்லாத வேலைகளில் தலையிட வேண்டாம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நில சம்பந்தமான துறைகளில் ரியல் எஸ்டேட் போன்ற வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக ஏதாவது வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சரியான இடத்தில் முதலீடு செய்கிறோமா என்பதை பார்த்து நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் என்பதை இந்த வாரத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய காலமாக அமைந்திருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, நண்பர்களை தேடிச் சென்று நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் போட்டி பொறாமைகள் இருந்தால் அதை சமாளிக்கக்கூடிய நிலையை அந்த நண்பர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். அதாவது அவர்களது ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பாக்கியஸ்தானத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்திருக்கின்ற காரணத்தால் நோய் நொடிகள் ஏதாவது இருந்தால் அது நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தந்தையாருடைய உடல் நலத்திலும் சற்று அக்கறையாக இருக்க வேண்டும் என்ற உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், தந்தையாருடைய இடத்தில் உங்களது ராசிக்கு நல்லதை செய்ய முடியாத குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் இருக்கின்ற இடங்கள் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் பாதகஸ்தானத்திலேயும் சூரிய பகவான் இன்னும் ஓரிரு நாட்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த வாரத்திலே. அதை முடித்து கொண்டு அவர் அடுத்த இடத்திற்கு வரும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சக ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஏற்கனவே 11ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடியவர், 11ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவானும் இந்த 11ஆம் இடத்திலே இணைகிறார்கள். இவர்கள் இருவரும் இணைந்து உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தை இருவரும் இணைந்த பார்வை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். குழந்தைகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் தொழிலில்
நீங்கள் ஏதாவது புதிய பொறுப்புகளை அடைவதற்கு சற்று பண வருவாய் போதாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் சமாளிக்க வேண்டும். அதே நேரத்தில் புதிய தொழில் வாய்ப்புகள் அமைந்தாலும் கூட சரியான சந்தர்ப்பங்கள் வராமல் அதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களும் இந்த ராசியிலே இந்த வாரம் இருப்பார்கள். தனுசு ராசி நேயர்களே, தொழிலில் நல்ல நிலைமை காணப்பட்டாலும் கூட ஆள் பற்றாக்குறை என்ற காரணத்தால் சில நேரங்களில் தடைகளும் ஏற்படலாம், தடங்கல்களும் ஏற்படலாம். மேலும் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு நல்ல கல்வி வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே உருவாகக்கூடிய வாய்ப்புகளும், உயர்கல்வி கூடங்களில் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய வகுப்பில் நல்ல மதிப்பெண்களும் பெறக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பாக உயர்கல்வி மாணவர்களுக்கு ஏற்படும். ஆராய்ச்சி துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அதன் மூலமாக நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் புதிய பட்டங்களும் சில நேரங்களில் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தாலும் அதுவும் குறையக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, தொழிலில் போட்டிகள் இருக்கலாம். அதே நேரம் இந்த வாரம் நல்ல அலைச்சலும் உங்களுக்கு காத்திருக்கிறது. போட்டிகள் என்றால் நீங்கள் ஒரு நபர் செய்யக்கூடிய ஒரே தொழிலை மற்றவர்களும் செய்யலாம். ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த திறமைகளுக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வேலைகள் எதுவோ அதை சரியான முறையில் நீங்கள் செய்தால் நிச்சயமாக உங்களது பக்கம் தெய்வத்தின் அனுசரணை இருக்கும். அதே நேரத்தில் நியாயம் எது என்று பார்த்து நடக்கக்கூடியவர்கள் நீங்கள். துணிச்சலாக செயல்படுங்கள். அலைச்சல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அவ்வப்பொழுது ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இரவு நேரங்களில் நன்றாக தூங்கி எழ வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டு செயல்பட்டால் மிகவும் அமைதியான நிலையே இந்த வாரம் உங்களுக்கு காணப்படுகிறது. கும்பராசி நேயர்களே, உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் நல்ல பெயர் கிடைக்கலாம். நல்ல நண்பர்களுக்கு உதவிகள் செய்யலாம். தொழிலில் ஏதாவது கூட்டாக இணைந்து செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. இருவரும் இணைந்து வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக பிரிந்து இருந்த நண்பர்கள் யாராவது ஒருவர் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த நண்பர் உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எதிர்பார்த்து வருகிறாரா அல்லது நல்ல நட்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உங்களை தேடி வருகிறாரா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் உங்களது வேலைகளை நீங்கள் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, எந்த வேலையை செய்தாலும் பக்குவமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள். அதே நேரத்தில் குழந்தைகளுக்காக தங்களை தியாகம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யாராவது இருந்தால் குழந்தைகளுக்கு நிறைய உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பொதுவாக இந்த ராசியிலே இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பலருக்கு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏதோ செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். எனவே நீங்கள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு என்று இருக்க வேண்டும். உங்களுக்கு யாராவது நன்மையை அதிகமாக செய்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களிடம் அதிகமாக ஆலோசனைகளை கேட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களை திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் சரியான ஆலோசனைகள் கேட்பதில் தவறில்லை. உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் தேவையில்லை என்பதையும் அது யார் என்பதையும் அந்த யோசனையை கொடுப்பவர்களிடையே இருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதையும் இந்த வாரம் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.